இறைவனுடைய உதவி வேண்டும், இறைவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இறைவன் பக்கம் நெருங்கி இருக்கின்றோமா என்பதுதான் கேள்வியை தவிர இறைவன் நம்மோடு இருக்கின்றானா என்ற அந்த கேள்வி தேவையில்லாதது. இப்பொழுது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் இறைவன்தானே தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. என்னுடைய உயிர் எனக்கு இருக்கின்றது, அதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் உயிர் இல்லை என்றால் வாழ முடியாது. நான் உயிரை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டுமா அல்லது உடலை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டுமா? நாம் அனைவருமே உடம்பை பார்த்துக்குங்க. உடம்புங்கிறது ஒரு பூத உடல், செத்த போன மாதிரி. உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா, உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா? உயிர், அந்த ஆற்றல் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் கவலைப்படுவதோ உடலை பற்றி. சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். உடலை பாதுகாப்பது என்பது செத்த உடலை பாதுகாப்பதாகும். உயிரை பாதுகாப்பது என்பது உடலுடைய வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் நாம் மேலோங்க செய்வதாகும். அப்படியென்றால் உடலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம், வியாதிகள் உடலில் இருக்கின்றன என்று. உயிரை பற்றி கவலைப்பட வேண்டும். எந்த உடலில் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த உடலில் உயிரோட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, உயிரோட்டம் குறைந்திருக்கின்றது, உயிர் ஆற்றல் குறைந்திருக்கின்றது. அதன் காரணமாக பலவீனம். உடலில் சில பகுதிகள் அதனுடைய உயிரோட்டத்தை இழந்து வெறும் உடலாக, பூத உடலாக, இறந்த ஒரு பகுதிகளாக உங்களில் சில ஒரு உறுப்புகள், உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும், வெளியுறுப்புகளாக இருக்கட்டும், அந்த சில உறுப்புகளின் ஒரு சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுவிட்டன. உயிரோட்டம் அதற்கு குறைந்திருக்கின்றது, அல்லது உயிராற்றல் அதற்கு இல்லை. உயிரோட்டமும் இல்லை, உயிராற்றலும் இல்லை. உயிர் ஓட வேண்டும், உயிர் ஓட்டம் வேண்டுமென்றால் உயிர் ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளாக இருக்கின்றன. நாம் செயல்படுகின்றோம். ஒரு ஆற்றல் எனக்கு தேவை. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, உட்காரத்துக்கு ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் நான் உட்கார வேண்டும் என்ற அந்த மனநிலையில் இருந்து உருவாகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கும், வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு அந்த ஆற்றலை கொண்டு வருகின்றது. அது உயிராற்றல். உங்களுடைய கைகால்கள் அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்திருக்கின்றன. உங்களுடைய பேச்சுக்கள் இப்பொழுது தடைப்பட்டுவிட்டன. கேட்க வேண்டியது அவசியம். என் உயிராற்றல் காதுகளுக்கு செல்கின்றது. என் உயிராற்றல் என்பது மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை நான் உணர்கின்றேன். என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை நான் விரும்புகின்றேன். சுகத்தை நாடி நான் வந்திருக்கின்றேன். இது என்னுடைய தேவை. இந்த தேவையை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக நாம் நிச்சயமாக இந்த பொழுது, இந்த நிமிடத்தில் இல்லை. உட்கார்ந்து அசையாமல் காது கொடுத்து கவனத்தோடு கேட்பதற்கு ஒரு உயிராற்றல் வேண்டும். எதனை நான் கருத்தில் கொண்டிருக்கின்றேனோ அது கருவாக இருக்கிறது என்னுடைய இயக்கங்களுக்கு, ஆற்றலுக்கு, ஆற்றலுடைய ஒருமித்த அந்த மாபெரும் சக்திக்கு. நீங்கள் உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றீர்களா? உங்களுடைய உயிரோட்டத்தை பாதுகாக்கப் போகின்றீர்களா? அந்த உயிர் ஓட்டத்தை இயக்கக்கூடிய உயிர் ஆற்றலை பாதுகாக்கப் போகிறீர்களா? அந்த உயிர் ஆற்றலுக்கு கருவாக இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய தேவையை கவனிக்கப் போகின்றீர்களா? மறைவானவற்றின் பக்கம் எந்த அளவுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புகின்றோமோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயிர் ஆற்றல் பெருகும். அந்த ஆற்றல் தான் என்னுடைய சுகம். அந்த ஆற்றல் தான் என்னுடைய உடலினுடைய தெம்புக்கும் மனதினுடைய சுகத்திற்கும், உடலினுடைய ஓய்விற்கும் மனதினுடைய ஓய்வுக்கும். ஓய்வில் உங்களுடைய ஆற்றல் இருக்கின்றது.
நான் என்னுடைய கருவை இழக்கும் பொழுது, அதாவது என்னுடைய தேவையை நான் கருத்தில் கொள்ளும் பொழுது அது கருவாக இருக்கின்றது. அந்த தேவை நல்ல காரியமா கெட்ட காரியமா என்பதுதான் நமக்குள்ள பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாம் இப்போது பார்க்க போகிறோம். என்னுடைய மனசில் உங்களை பற்றிய கெட்ட எண்ணம், என்னை பற்றிய கெட்ட எண்ணம் இருக்கிறது. என்னை பற்றிய கெட்ட எண்ணம், நான் உருப்பட மாட்டேன், எனக்கு இதுதான் வாழ்க்கை, இனிமேல் எனக்கு வாழ்க்கை கிடையாது, இவ்வளோ தான் என் சம்பாத்தியம், இவ்வளோ தான் என்னுடைய நோய்கள், இனி இந்த நோய்கள் சுகமாகாது, அந்த நோய்களை சுகமாக்கி கொள்வதற்கு எனக்கு பணமும் பத்தாது, எனக்கு அந்த ஆற்றல் கிடையாது, எனக்கு சுற்றமும் இல்லை, நான் என்ன செய்வது? சுற்றியிருப்பவர்களுக்கு வினயம் வைத்து விட்டார்கள். ஆக என்னுடைய நோய்களோ என்னுடைய தேவைகளோ எனக்கு எப்பொழுதும் நிறைவேறப் போவதில்லை. இது என்னுடைய மனதில் கொண்டிருக்கூடிய எனக்கு எதிரான கெட்ட எண்ணம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தை கவனியுங்கள். கவனிப்பதற்கு முன்பாக ஒன்றை அறிந்து கொள்வோம். எனக்கு உள்மனதில் நான் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய கெட்ட எண்ணங்கள் எனக்கு சோர்வை ஏற்படுத்துகின்றது, வாழ்க்கையின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்றது. வாழ்க்கை வாழ முடியாது என்று நான் எனக்குள் உணர்ந்த பின்னர் அந்த உணர்வுக்கு நான் மேலும் மேலும் வலுவூட்டுகின்றேன். நான் பிழைக்க மாட்டேன், எனக்கு தரித்திரத்திற்கு மேல் தரித்திரம், எனக்கு வருமானமும் கிடையாது, நான் ஒரு ஏழை, எனக்கு தரித்திரம், அவ்வளவும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து என்னுடைய உள்ளத்தில் வாழ்க்கையை பற்றிய ஒரு விரக்தி. ஏன் வாழ வேண்டும்? இதற்கு அப்பாலும் நான் சொல்கின்றேன், என்னை ஏன் இறைவன் படைத்தான்? இப்பொழுது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் நாளைய விஷயத்தை பற்றி இவ்வளவு கணக்கு போட்டு நான் பிழைக்கிறதுக்கு வழி கிடையாது, சுகத்துக்கு வழி கிடையாது, கஷ்டங்களும் வேதனைகளும் தான் எனக்கு பாக்கி இருக்கிறது என்று தீர்மானிக்கின்றேன். இது என்னுடைய உள்ளத்தில் சோர்வை ஏற்படுத்துகின்றது. இந்த சோர்வு உயிர் ஆற்றலை நீக்கிவிட்டது என்பது பொருள். உயிர் ஆற்றல் நீக்கப்பட்டு விட்டது கெட்ட எண்ணத்தின் காரணமாக. நன்மையான எண்ணத்திற்கு பதிலாக தீமையான எண்ணங்களை எனக்கு எதிராக நான் கொள்ளும் பொழுது என்னுடைய உயிர் ஆற்றல் அங்கு தடைபடுகின்றது. உயிர் ஆற்றல் தடைபடும் பொழுது உயிரோட்டம் குறைகிறது. உயிரோட்டம் குறையும் பொழுது உடலின் பல உறுப்புகள் செயலிழக்கின்றன. அங்கு இறந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை உயிர் இருக்கும் பொழுதே ஏற்படுத்துகின்றேன். நோய்கள் உருவாகின்றன, வேதனைகள் உருவாகின்றன. இது நம்முடைய உடல் இயற்கையில் ஏற்படக்கூடிய நோயினுடைய அடையாளம். இதற்கப்பால் ஒரு காரணம் என்பது கிடையாது. நோய் வந்த பிறகு என்ன காரணம் என்று பார்க்கின்றோமே, மறைவான இந்த அடிப்படையை நாம் உபகரணங்களின் வாயிலாக, உங்களுடைய பரிசோதனை கருவிகளின் வாயிலாக கண்டுபிடித்துள்ள முடியும் என்று எண்ணுகின்றீர்கள். அங்கு பாதிப்பைத்தான் பார்க்க முடியும், பாதிப்பிற்கான காரணத்தை பார்க்க முடியாது. அந்த உயிராற்றலையும், உயிராற்றல் மோசமாக இருப்பதையும் அது இல்லாமல் இருப்பதையும் உங்களுடைய எந்த கருவினாலும் பார்க்க முடியாது. உயிரை பற்றி யாருக்கும் தெரியாது, அது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது உயிரோட்டமும் உயிராற்றலும் கலந்தது. என்னுடைய கெட்ட எண்ணத்திற்கு உடனடியான பதில் உயிர் ஆற்றல் குறையும். அந்த உயிர் ஆற்றல் குறையும் பொழுது மனதுக்கு அறிவிக்கப்படக்கூடியது கவலையும் சோர்வும். வாழ்க்கை என்ற ஒரு பிடிப்பு இல்லாத நிலை. வாழ்க்கை என்பது உயிர் வாழ்க்கையை தவிர உடல் வாழ்க்கையோ பொருள் வாழ்க்கையோ இல்லை. அவ்வளவும் போய்விட்டாலும் சரி, உயிர் வேண்டும் என்று அந்த நிலை ஏற்படும் பொழுது உயிர் வாழ்க்கை தான் முக்கியம் என்பது அன்று தெரியும். அதற்கு முன்பாக உயிர் தான், உடல் பொருள் இந்த இரண்டும் தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு உயிருக்கு ஒரு பாகம் வரும் பொழுது உடலை பற்றியும் கவலை இல்லை, பொருளை பற்றியும் கவலை இல்லை, என்ன வேண்டுமானாலும் கொடுத்து விடுகின்றேன், உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறுவோம். அந்த நிலையை இப்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டும். உடல் உறுப்புகள் எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி பொருள் அடிப்படையில் டாக்டர்களிடம் சென்றோம். ஒவ்வொரு உறுப்பாக அது செயலிழந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உயிர் போயிடுமோ என்ற நிலை. இந்த நேரத்தில் கேட்கின்ற உயிரை காப்பாற்றுங்கள் என்று. இதுவரையில் உடலை காப்பாற்றினால் உயிர் காப்பாற்றப்படும் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது உடலை காப்பாற்றுவதற்கு தேவையே கிடையாது. இதற்கப்பால் உயிர் என்ற ஒன்று இருக்கின்றது, உயிரை காப்பாற்றுங்கள் என்று கேட்போம்.
அந்த நிலை வந்த பிறகு நாம் என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொள்வதற்கு முன்பாக இன்று உயிராற்றலும் உயிர் ஓட்டமும் வேண்டும். உங்களுடைய மனதில் தெளிவாக தெரிய வேண்டும், உடல் பொருள் வாழ்க்கை அல்ல, உயிராற்றலும் உயிரும். நன்மையான விஷயங்கள் அவ்வளவுக்கும் அழகான விஷயங்கள் அவ்வளவுக்கும் எனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணம் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொடுக்கின்றது. தீமையான விஷயங்கள் அவ்வளவுக்கும் வேண்டாம், என் உயிர் ஆற்றல் புரிகிறது, நீ வாழ வேண்டாம் என்று சோர்வு ஏற்படுகின்றது. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய அந்த கருவியை கவனிக்க வேண்டும். அங்கு சோர்வு இருக்கிறதா, உற்சாகம் இருக்கிறதா என்பது. வாழ வேண்டும் என்ற திறன் நம்பிக்கை இருக்கின்றதா, நாம் நிராகரிப்பவர்களாக ஆகி இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று ஆக்கிக் கொண்டோமா என்பதில் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை கவனியுங்கள். உயிர் வாழ வேண்டும். உயிர் என்பது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. மனதில் விரக்தி ஏற்பட்டுவிட்டால் உயிர் வாழ வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, நான் தற்கொலையும் செய்து கொள்வேன். மனதில் அழகும் மனதில் சுகம் இருக்கும் பொழுது இன்னமும் 1000 ஆண்டுகளும் வாழ வேண்டும் என்று விரும்புவேன். அந்த விருப்பம் அல்லது வாழ்க்கையில் விரக்தி, இந்த இரண்டில் எது இருக்கிறது என்பதை கவனியுங்கள். நான் இறைவனுடன் இருக்கின்றேனா அல்லது இறைவனுக்கு புறம்பாக கெட்ட சக்திகளோடு வாழ்கின்றன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். நிச்சயமாக இறைவன் உங்களோடு இப்பொழுது இருக்கின்றான். காரணம், நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு வரவில்லை, மனம் அமைதியடைய வேண்டும். மனதிற்கு ஒரு வழி வேண்டும். உடலுக்கான வழியோ மனிதர்கள் அமைத்திருக்கக்கூடிய வீதிகளின் பாதைகளோ கிடையாது. எனக்கு வேண்டியது ஒரு உணர்வு, சுகமான மனம் வேண்டும், சத்தியமான நம்பிக்கை தேவை. அதற்காக வந்திருக்கின்றேன். மனம் சம்பந்தப்பட்ட அந்த நன்மைகளுக்காக வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு மனதில் இருக்கக்கூடிய சத்தியமான எண்ணங்கள் அந்த மனம் வாழ வேண்டுமே தவிர உயிர் வாழ வேண்டும் என்ற இப்பொழுது வரை பார்த்த அந்த ஒரு அடிப்படைக்கும் மேலாக இன்னும் மறைவாக வருகின்றோம். மனம் வாழ வேண்டும். மன வாழ்க்கை மிக முக்கியமாக இருக்கின்றது. அங்கு கவலையும் விரக்தியும் பீதியும் துக்கமும் குடிகொண்டு விட்டால் ஒருவரும் வாழ விரும்ப மாட்டார்கள். அந்த மனம் சுகமாக இருக்கும் பொழுது உயிராற்றல் தானே பெருகும். முதலில் நாம் பார்த்தது உடல் வாழ்க்கையும் பொருள் வாழ்க்கையும். அந்த உடலும் பொருளும் நலிந்து போகும் பொழுதுதான் எனக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் வருகின்றது. அப்பொழுது நாம் தெரிந்து கொண்டது உடல் வாழ்க்கையும் பொருள் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் விட உயிர் வாழ்க்கை மிக மிக அவசியமானதும். அந்த வாழ்க்கைக்கு நிகராக எந்த வாழ்க்கையும் இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்துவிடுகின்றேன், உயிரை கொடு என்று கேட்கக்கூடிய அந்த எண்ணம் இந்த சத்தியத்திலிருந்து விலகக்கூடாது. உயிர் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே முறையே அவர்களை படைத்தது முதலாக அவர்கள் இறக்கும் முறையிலும் அவர்களுக்காக துணை நிற்பது அந்த உயிர். ஒவ்வொருவருக்கும் முறையே தனித்தனியானது. ஒருவருக்கு 70 வயது, ஒருவருக்கு 80 வயது, ஒருவருக்கு 20 வயது, ஒருவருக்கு 5 வயது. இது நீங்கள் தீர்மானிப்பதல்ல, தீர்மானிக்கப்பட்டதில் உள்ளது. இனி உங்களுடைய உயிரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டுமா அல்லது உயிர் வாழ்க்கைக்கு எதற்காக வாழ விரும்புகின்றேன்? மனம் சுகமாக இருக்கிறது, வாழ விரும்புகின்றேன், எனக்கு பிடித்திருக்கிறது, வாழ விரும்புகின்றேன். அப்படி என்றால் என் மனதின் சுகத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேனா அல்லது உயிர் வாழ வேண்டும் என்ற வெறுமனே இருக்கக்கூடிய அந்த உயிரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையில் திரும்புகின்றேனா? மனம் வேண்டும், சுகம் வேண்டும். மனம் இருந்தால் சுகம் இருக்க வேண்டும். சுகத்தை மட்டும்தான் மனம் விரும்பும். சுகத்திற்கு பதிலாக அவ்வளவும் எனக்கு சுகவெனம் இருக்குமானால் நான் மனதை விட்டுவிடுகின்றேன். மனம் விட்டு போய்விட்டது, உங்களை விட்டும் விலகிவிட்டது. கஷ்டங்களே வாழ்க்கை என்று நான் நம்பிவிட்டதாலும் அதில் ஒரு பகுதி வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் நான் வெறுத்து விட்டேன் வாழ்க்கையை. மன வாழ்க்கை மிக அவசியம். உங்களுடைய உடல், உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர் ஓட்டம், உங்களுடைய உயிராற்றல் அவ்வளவையும் மறந்துவிடுங்கள். மேலும் நீங்கள் இன்னும் உயர்வான நிலைக்கு உயருங்கள், மேலோங்கி வாருங்கள். அங்கு இருக்கக்கூடியது மனம், மனதில் இருக்கக்கூடிய சுகமும் சுகவீனமும். என்னுடைய எண்ணம்தான் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது இங்கு வரையிலும். பிறகு வீட்டுக்கு போகும்போதும் என்னுடைய எண்ணம்தான் கூறுகின்றது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. அங்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மனம்தான் அறிவிக்கின்றது. உங்களுடைய தேவையை அறிவிக்கிறதை தவிர நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மனம் அறிவிக்கவில்லை.
எனக்கு தேவை உணவு, நான் உணவு சமைக்கிறேன், என் ருசிக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு சமயத்தில் அமைந்து விடுகின்றது, அவ்வளோ ருசியாக. இதை நான் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த உணவை மீண்டும் சமைக்க முடியுமா? அதே மாதிரி கிடையாது. ஆனால் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க அது மாதிரி சமைச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது சான்ஸே கிடையாது. அன்றைக்கி தான் ரொம்ப மோசமாயிடும். நேற்று மாதிரி இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மாதிரி நாளைக்கு இல்லை. ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய தேவை அறிவிக்கப்படுகிறதே தவிர நீங்கள் அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சத்தியமாக அந்த உள்ளத்தில் அறிவிக்கப்படவில்லை. உணவு வேண்டும், உங்களுடைய தேவை. உணவை படைப்பவர்கள் நீங்கள் இல்லை, அந்த உணவினுடைய ரசத்தை அங்கு உயிரோட்டமாக அமைப்பவர்கள் நீங்கள் இல்லை, சமையல் செய்வது நீங்கள் அல்ல, நீங்கள் விரும்பியபடி அந்த சமையலுடைய முடிவு அமையப்போவதில்லை. நீங்கள் ஏதோ சமைத்து விட்டோம், சாப்பிடுகிறோம் என்று அந்த வகையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இவ்வகையிலாக நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி இறைவன் ஒரு காரியத்தை உங்களுக்காக எடுத்து மனதில் அமைக்க, சுகமான அழகான வாக்காக அமைக்க நாம் அதனை மாற்றிக்கொள்கின்றோம். இதனை நான் செய்யப் போகின்றேன் என்று மனதில் இருக்கக்கூடியது ஒரு கரு, ஒரு விருப்பம். உங்களுடைய விருப்பத்தை இறைவன் அமைக்கின்றான், நீங்கள் அமைக்கவில்லை. பசி என்ற ஒரு உணர்வு இருந்தால் தவிர நீங்கள் சாப்பிட முடியாது. அந்த பசி உணர்வை அமைத்தது இறைவன் தான். அந்த பசிக்கு எந்த வகையான உணவு வேண்டும் என்ற ருசியையும் சேர்த்து அங்கு கொடுத்தது இறைவன் தான். எந்த வகையான மனதோடு அந்த பக்குவமான சமையல் அமைந்திருந்தால் எனக்கு பிடிக்கும், முருகலாக வேண்டுமா, பதமாக வேண்டுமா, எப்படி வேண்டும், நெய் போடணுமா, நெய் வேண்டாமா, இவ்வளவும் உங்களுடைய சக்திக்கு தேவையாக இறைவன் அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு ருசி உணர்வு. ருசி இல்லாத பண்டம் குப்பையில், உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படி சொல்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு ருசிக்கான ஒரு உதாரணம் உப்பும் சேர்க்கப்படுறது தவிர எப்போ என்னுடைய தேவைக்கு உரிய ஒரு ருசி அங்கே இல்லையோ அது குப்பையில். என்னுடைய எனர்ஜியே அந்த ருசியில் இருக்க தவிர எவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்றோமோ அது கிடையாது. இதெல்லாம் இறைவனுடைய ஞானங்களிலிருந்து உள்ளது. எவ்வளவு தான் பசி இருந்தாலும் சரி, அந்த ருசி நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு செகண்டில் வெறுப்பு வந்துடுது, யார் சமைச்சாங்களோ கோபம் வந்துடுது. சாப்பாடு அவ்வளோ பசியிலையும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவு. அப்படி என்றால் உங்களுக்கு அழகான உணர்வையும் அழகான சக்தியையும் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடியது ருசியா கொள்ளளவு. நீங்கள் எந்த அளவு வச்சுக்கணும் அந்த அளவு சாப்பிடலாம். ருசி ஒவ்வொரு பொருளையும் ருசித்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனால் அவ்வளோ முழுங்கியே பழக்கப்பட்டுக்கணும் அவசரத்தில். உங்கள் வயிறு குப்பை தொட்டியாக மாறுகின்றது. இதெல்லாம் மனதிலிருந்து கற்பிக்கப்படக்கூடியதை தவிர பாடப்புத்தகங்களிலோ கல்விச்சாலைகளிலோ படிக்க முடியாது, டாக்டர்களுக்கு தெரியாது. என்னுடைய ருசி எனக்கு அவசியம். எதற்காக இந்த உதாரணம்? நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பத்தை அமைத்தவன் இறைவன். உங்களால் செய்ய முடியாத ஒன்றை அவன் அறிவிக்கின்றான், இது வேண்டும் என்று. நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறீர்கள், நான் உனக்கு சமைச்சு போட போகிறேன், இல்லாட்டி நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறேன், ஒரு காலம் கிடையாது. நான் எப்போ வந்துச்சோ அங்கு உங்களுடைய நன்மைகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டன, உங்களுடைய நன்மைகள் நீக்கப்பட்டு விட்டன. நீங்கள் விரும்பும் அந்த உணவானது உங்களுக்கு எந்த நன்மையும் பெற்றுத்தரப்போவதில்லை. நான் சமைக்க போகிறேன், இல்லை, என் இறைவன் உதவி செய்ய வேண்டும், அந்த எண்ணம் வேண்டும். நான் சாப்பிட போகிறேன், கிடையாது, என் இறைவன் உதவி செய்ய வேண்டும் இந்த உணவுக்கு. ஏனென்றால் கண்டிப்பாக என் டேஸ்ட்டுக்கு இருக்க போகிறது கிடையாது, என்னுடைய தேவைக்கு அங்கே கிடையாது. இதை நான் சாப்பிடும்போது எனக்கு எந்த மாதிரி நன்மையும் கிடையாது. இப்பொழுது நான் உணர்கின்றேன், என் இறைவன் ஒருவன் உதவி செய்தால் தவிர இந்த உணவிலிருந்து எனக்கு எந்த நன்மையும் இல்லை. அந்த உணவானது உங்களுக்கு உணர்வுக்காக அமைக்கப்படுகிறதே தவிர அந்த உணர்வு உயிர் ஆற்றலுக்காக அமைக்கப்படுகிறதே தவிர உங்களுடைய உடலுக்கோ உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கோ தெம்பை கொடுக்கக்கூடியதாக அந்த உணவு ஒருபோதும் அமையாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வெளியாகும், அந்த அளவு அப்படியே வெளியாகிவிடும். தண்ணீர் குடித்தாலும் அந்த அளவு அப்படியே வெளியாகிவிடும். காற்று உள்ளிருத்தாலும் அந்த அளவு அப்படியே அடுத்த மூச்சு வெளியாகிவிடும். அதில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி பிரிக்கப்படுகின்றது உங்களுக்காக. அது உயிரோட்டம் அளிப்பதாக மாற்றப்படுகிறது உங்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டி, உங்களுடைய மனதிற்காக வேண்டி. மனநிறைவோடு சாப்பிட்டேன்னு சொல்கிறது கரெக்டாக, வயிறு புடைக்க சாப்பிட்டேன்னு சொல்கிறது கரெக்டாக. ஆனால் வயிறு புடைக்க சாப்பிடுவதைத்தான் முக்கியமாக கொண்டிருக்கின்றோம், மனநிறைவோடு சாப்பிடுவதை காட்டிலும். மனநிறைவோடு சாப்பிட வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்ததற்கு நன்றியோடும், யார் சமைத்தார்களோ அந்த ஒரு கஷ்டத்திற்கு நாம் அவர்களுக்காக பாவமளிப்பு தேடுவதற்காகவும் அந்த எண்ணத்தை கொண்டு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நமக்கு இன்றைக்கி இது போதுமானதாக இறைவன் அளந்தது இவ்வளவுதான்.
அளந்தது உங்களுடைய பொருள் அளவில் மட்டுமல்ல, ருசியின் அளவும் அவன் அளந்தது தான். இதற்கு எப்போ நம்ம வீட்டில் போயிட்டு கோபப்படுறோமோ அந்த உணவு உங்களுக்கு ஆகமானதில்லை. உணர்வுக்கு இல்லாமல் உணர்ச்சி அந்த இடத்தில் ஏற்படுகின்றது, கோபம் ஏற்படுகிறது. உணவை சாப்பிடும் பொழுது யாருக்கு கோபம் வருகிறதோ, யாருக்கு மனசளிப்பு வருகிறதோ அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த உணவு அவர்களுக்கு உயிராற்றலை கொடுப்பதில்லை என்பது. உணவின் மீது முழுமையான கவனத்தை இப்பொழுது கொண்டு விடாமல், எதற்காக இந்த உதாரணம் கூறப்பட்டது என்றால், உங்களுக்காக ஒரு தேவை மனதில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் நிறைவேற்றுபவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இறைவனிடமிருந்து உள்ள ஒரு செய்தி, இதனை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். என் பொருட்டு நான் உதவி செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த எண்ணத்தை நீங்கள் கொள்ள வேண்டும். சாப்பிட போகும் பொழுதும் பிள்ளைகளுக்கு ஊட்டும் பொழுதும் சரி, என் இறைவனே நன்மையை கொடு, பயபக்தி இருக்கட்டும். இதில் நான் பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா, என்னுடைய ஒரு தேவை நான் அமைத்திருக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய தேவையில் சத்தியத்தை கொண்டு பெருமை இல்லாமல் பயபக்தியோடு நான் வளர்க்கப் போகிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டவர்களாக எந்த அளவுக்கு நாம் வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நாட்டமும் இறைவனுடைய பேராற்றல் கொண்ட உதவியும் இருக்கின்றது. அங்குதான் உயிரோட்டம் பிறக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பொருள் அடிப்படையில். பொருள்கள் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சோதனையாக, வெளிப்புற புலன்களுக்கு இதுதான் வாழ்க்கையா, உள்ளே இருக்கக்கூடிய அகக்கண் பார்வை, அகப்பார்வையோடு நீங்கள் சத்தியத்தை உணர்கின்றீர்களே, இதன் அடிப்படையில் என்னோடு சார்ந்து வாழ்வதா, இதில் நீங்கள் எதனை முடிவு செய்யப் போகின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது உங்களுடைய தேவைகள் என்ன? நீங்கள் ஆற்றக்கூடிய தேவைகளா, இறைவன் எனக்கு உதவ வேண்டுமே என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் இறைவனிடம் திரும்பி அவனிடம் நீங்கள் வேண்டி அதை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களா? என்னுடைய ஒவ்வொரு தேவையும், சில குழந்தைகளை வச்சுருக்கிறோம், இந்த குழந்தை கடைசி வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணுமேன்னு விரும்புகிறீங்க. என்னால் இங்கே இருக்க முடியுமா விரும்புகிறீங்க, வேணும்னு விரும்புகிறீங்க, வேணும்னு விரும்புங்க. இப்போது இந்த குழந்தையை நான் வச்சுருக்கிறேனே, இது சத்தம் போடாமல் இருக்கணுமே அப்படின்னு விரும்புகிறத தவிர நான் அடைக்கிறேன்னு சொல்ல முடியாது. அடைக்கணும் கொஞ்சம் கத்தும், இன்னும் தொந்தரவுகள் அதிகமாகும். எந்த ஒரு விஷயமும் உங்களிடம் இல்லை, ஆனால் மனதில் நீங்கள் வேண்டுவதை அறிவதில்லை என்பதை அறிகிறோம். நான் வாழப்போகின்றேன் என்ற அந்த எண்ணம் குறுக்கே நிற்பதன் காரணமாக இறைவனுடைய ஆறுதலை கொண்டும் இறைவனுடைய அனுமதி கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறியாதவனாக இருக்கின்றேன். உங்களுடைய தேவைகளின் பக்கம் திரும்புங்கள். சின்னதோ பெருசோ மனதில் தோன்றுகிறது, நீங்கள் உருவாக்கவில்லை. பின்னர் அதனை நான் செய்யப் போகின்றேன் என்று நீங்கள் உங்களுடைய செயல்களின் பக்கம் ஈடுபடுகின்றீர்கள். நீங்களா செய்பவர்கள் ஒரு உணர்வை, அந்த உணர்வு அழகான தேவையாக இருக்கின்றது. நீங்கள் அதனை உருவாக்குபவர்கள் இல்லை, அதனுடைய வடிவத்தை நீங்கள் பார்ப்பவர்கள் இல்லை. சுகம் வேண்டும். அந்த சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருளாக, நான் சுகத்தை வாங்கப் போகின்றேன் என்று கூறுவதற்கு, நான் சுகத்தை அமைத்துக் கொள்ளப் போகின்றேன் என்று கூறுவதற்கு விரும்புங்கள். என்னுடைய விருப்பம் எதுவாக இருக்கின்றதோ அதனை நான் பெற வேண்டும் என்றால், இப்போ உங்களுக்கும் எனக்கும் இடையில சுமூகமான ஒரு நட்புறவு வேண்டும், சுமூகமான ஒரு சகோதர மனப்பான்மை வேண்டும், சுமூகமான சக மனிதன் என்ற அந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டு வாழ வேண்டும் என்றால் முதலில் மரியாதையை கொடுங்கள். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ தெரியும், நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னு அவங்களுக்கு திரும்பவும் அதான் கிடைக்கும். பார்க்கும்போதே ஒன்றை பிடிக்காது, என் சுற்றம் அவ்வளவும் பிடிக்காது, ஊரில் உலகத்தில் மக்களை பார்க்க போகிறேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? நெருக்கமானவர்களை பிடிக்காது, தூரமானவர்களை நாடி சென்று நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற போகிறேன். வீட்டில் நீங்கள் குழந்தைகளை படிக்கிறதுக்கு அனுப்புகிறீங்க, வீட்டில் அம்மா அப்பா பிடிக்காது, ஆனால் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும். எங்கே அனுப்புகிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்குமா, வீட்டில் அப்பா அம்மா பிடிக்குமா? வளர்ந்து வரும்போது அப்பா அம்மா விரோதிகளாக இருப்பாங்க. விரோதிகளாக இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நெருக்கமாயிடுவாங்க. ஜாஸ்தியாக அப்பா அம்மாட்ட பேசுறது பிடிக்காது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், நீங்களும் அனுப்பி வைப்பீங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூடாதுன்னு அனுப்பி வைக்கணும், அப்பா அம்மா தான் முக்கியம்னு அனுப்பி வைக்கணும். அது சொல்கிறது கிடையாது. அதுவும் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க இன்றைக்கின்னு தான் கேட்குறது, யாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் கேட்குறது, அவங்களோட நீ நல்லபடியாகனு சொல்கிறது, இதெல்லாம் கூடாது. யாராக இருந்தாலும் சரி, மனதிற்கு நன்மையாக இருக்கக்கூடியவர்கள் வேணுமே தவிர உடலால் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய
அந்த மாதிரியான போக்கு நமக்கு கூடாது. வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் படைக்கப்படவில்லை. மனதினுடைய ஆறுதலுக்காகவும் தேர்தலுக்காகவும் அதனுடைய ஆற்றலுக்காகவும் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த மாபெரும் சக்தியை நீங்கள் நம்ப வேண்டும். விளையாட்டு பெருவழியாக ஆயிடக்கூடாது என்பதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் விளையாட்டு முக்கியம் என்று நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்போ நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேனோ அப்போது எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் இருக்கிற தொடர்பு நீக்கப்படுகின்றது என்று அறிய வேண்டும். அவர்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கணும். அப்பா அம்மா தான் முக்கியம் சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு மேல் இறைவன் முக்கியம் என்பதை அறிவிக்க வேண்டும். அந்த இறை உணர்வை கற்பித்த பிறகுதான் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டுமே தவிர அந்த இறை உணர்வை கற்பிக்காமல் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவது மிக பெரும் கேடாக இருக்கிறது. நமக்கு செய்யக்கூடிய மிக பெரும் அநியாயங்களில் இருக்கிறது. உங்களுடைய இறை ஆற்றல் உங்களுடைய வம்சங்களுக்கும் பழக வேண்டும். என்னுடைய குழந்தை நல்லபடியாக வளர்ந்து பெரிய ஆளாகி நல்லா படித்து நல்லா சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியத்திற்கு எங்கேயாவது நல்ல வேலைக்கு போகணும், ஒரு கூலிக்காரனாக போகணும். இதுதான் நம்முடைய எய்ம். என் குழந்தைய ஒரு கூலிக்காரனாக அமைச்சிட்டேன். இதுக்காக 22 வருஷம் படிக்க வச்சாச்சு. அதன் பிறகு கையேந்தி அவர்களிடம் மாத சம்பளம் வாங்கி கொண்டு பட்ஜெட் வாழ்க்கை வாழணும், நெருக்கடியான வாழ்க்கை வாழணும். எப்படி நினைக்க முடியுது? ஊர் உலகத்தை பின்பற்றினாலும் அந்த வேலை தானே இதெல்லாம். உள்ளத்தில் அப்படியா இருக்குது. உங்கள் குழந்தை 4 பேருக்கு படியிழக்கக்கூடிய விசாலமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள முதலாளியாக வரணும்னு ஆசைப்படுவீங்களா? அடுத்து வந்து கூலி வாங்கக்கூடிய ஒரு குடிக்காரனா நான் என்னுடைய குழந்தை அமைக்க போகிறேன், நல்லா படித்து முதல் மார்க் வாங்கணுன்னா நீ தான் முதல் குடிக்காரவான்னு சொல்லிட்டு உச்சி முடியை கூட்டு போயிட்டு உட்கார வச்சு வேலையை செய்ய சொல்லக்கூடியதும் மாசம்பளம் கொடுக்கக்கூடியதும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த படிப்பை போன்ற ஒரு களவாணித்தனமான படிப்பு கிடையாது. இந்த படிப்பை போன்று எதுக்கும் உதவாக்கரை படிப்பு கிடையாது என்பதை நாம் இன்று உணர வேண்டும், தெளிவாக உணர வேண்டும். மனம் என்று ஒன்று இருந்தால் உணர முடியும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எந்த பிள்ளைக்கும் பிடிக்காது. அதை கட்டாயப்படுத்தி உள்ள புகுத்தி இதை ஒரு அடிக்ஷன் ஆக்கி பிறகு அந்த அடிக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு மார்க் நான் செகண்ட் மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறது தான் உனக்கு வாழ்க்கை நாமைக்கு மனசுக்கு எந்த விதமான சுகமும் சுகாதாரமும் இல்லாமல் ஆக்கி அவர்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கி பிறகு அவர்கள் அதை கொண்டு சம்பாதித்து அவர்களுடைய வம்சங்கள் தொடரட்டும். இப்படியே உங்களை படைத்தவன் உங்களுக்கு உணவளிப்பான் என்ற அந்த எண்ணம் வேண்டும். அப்படி என்றால் படிக்கக்கூடாதான்னு கேட்பீங்க. களவும் கற்று மரம் சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு வாழ்றதுக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. களவாணி படிப்பை படித்து முடிச்சுட்டேன்னு காட்டுறதுக்காக ஊருக்கு காட்டுறதுக்காக நானும் படித்து வந்தேன் காட்டுறதுக்காக வேண்டிதான் தவிர இதை கொண்டு வாழ முடியாதுன்னு நினச்சிக்கோங்க. படிக்கிறதுக்கு பணத்துக்கு தானே, வேறு எதுக்கு? உங்களுடைய படிப்பு அவ்வளவுமே பணத்துக்கு தவிர வேறு எதற்கு உபயோகப்படும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை கொண்டு ஒரு சுகத்தை அடைய முடியுமா? சுகத்தெல்லாம் தொலைச்சி தான் வாங்க முடியும். ஒரு நல்ல அழகான இறை உணர்வு கொண்டு சத்தியத்துக்கு கடிமைப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விரும்புகிறானால் யாரோ வேலை தருவாங்களா உங்களுக்கு? நான் சத்தியத்தை தான் கற்றுக்கொள்வேன், எந்த தப்பு தண்டாவுக்கும் நான் பொறுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் யாரோ வேலை தருவாங்க? பணம் வேணும்னு சொன்னால் உங்கள் குணத்தை விட்டாகணும். குணம் வேணும்னு சொன்னால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. குணம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மெருகூட்டக்கூடிய உயிராற்றல் நிச்சயமாக கொடுக்கும். அந்த உயிர் ஆற்றலை கொண்டு நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் அதிலுள்ள சூட்சுமத்தை நான் அறிய முடியும், அதற்குரிய சத்தியத்தை நான் அறிய முடியும், அதற்குரிய ஆற்றலை நான் அறிய முடியும். இப்போ நானும் உங்களை பார்க்க நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நான் நல்லவனா கெட்டவனான்னு அறியக்கூடிய அந்த சூட்சுமம் வேணும். நீங்கள் யாருன்னு அறியக்கூடிய அந்த சூட்சுமம் எனக்கு வேணும். பலகாலம் நெருங்கி பழகினதுக்கப்புறமா கடைசியில் இவன் துரோகின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்போது எவ்வளோ பெரிய காலத்தை நாம் இழந்து விட்டோம், எவ்வளோ நஷ்டோடையாக ஆகிவிட்டோம், எந்த அளவுக்கு மனம் பாதிக்கப்பட்டு விட்டது. இனி ஒரு வாழ்க்கை புதிதாக நான் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட வராருன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு வாடிக்கையாளர் என்கிட்ட வராருன்னு சொன்னால் அந்த வாடிக்கையாளர் என்ன விரும்புகிறாருங்கிறத நான் தெரிஞ்சால் எனக்கு நல்லா இருக்குமா? எதை குட்டாம்பக்களை இதை எடுத்துங்க அதை எடுத்துங்க சொன்னால் நல்லா இருக்குமா? எந்த நோக்கத்தோடு என்னை வருகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? எந்த நோக்கத்தோடு என்னை பார்த்து சிரிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டுமா? அவர்களுடைய நல்ல குணத்தை கொண்டு அவர்கள் வருவதையும் அவர்கள் கெட்ட குணத்தை கொண்டு வருவதையும் நான் பார்க்க வேண்டாமா? என்னுடைய சுற்றங்கள் இருக்கிறார்கள், யார் எனக்கு நன்மைகளில் உதவி செய்வார்கள், எனக்கு நன்மைகள் வருமானால் என்னை பற்றிய நிலைமையை கொண்டு பொறாமைப்படுபவர்கள் எத்தனை பேர் என்பதை நான் பார்க்க வேண்டாமா?
அறியக்கூடிய அந்த சக்தி வேண்டுமென்றால் உயிராற்றல் வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பி அவனிடமிருந்து உதவியை பெற வேண்டுமே தவிர, ஆற்றலை பெற வேண்டுமே தவிர, உயிர் ஆற்றல் வேலை செய்ய வேண்டுமென்றால் மனதில் சுகம் வேண்டும். உங்களை பற்றிய தப்பெண்ணம் கூடாது, என்னை பற்றிய தப்பெண்ணம் கூடாது. ஒருவருக்கொருவர் தப்பெண்ணத்தை விட்டுவிட்டு, அப்படி என்றால் அவர்களுக்காக நான் நன்மையை விரும்புவனாக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் ஒருவருடைய நன்மையை பார்க்கும்போது பொறாமை ஏற்படுகிறது. தன் புறமிருந்து எந்த விதமான நன்மையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய ஒரு சோதனைக்காக வேண்டி அவர்களுடைய ஒரு நன்மைகள் அவர்களுக்கு பெருகி வரும் பொழுது அதை கண்கூடாக பார்க்கும் பொழுது பொறாமை ஏற்படுகிறது. இந்த பொறாமை என்ற குணம் இல்லாதவர்கள் எவரும் இல்லை. இதன் காரணமாக என்ன நிகழ்கிறது? உள்ளத்தின் உயிராற்றல் குறைகிறது. நான் வாழ வேண்டும், அவன் வாழ்வது பிடிக்கவில்லை. உங்களுக்கும் அவனுக்கும் இடையே ஒரே மனம்தானா, வெவ்வேறு மனமா? நன்மையை விரும்பும் பொழுது அவர்கள் நன்மையை அவர்களுக்கு விரும்புவார்களா, தீமை விரும்புவார்களா? எனக்கு நான் நன்மையை விரும்புகின்றேன். அப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய 100 பேர் 200 பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் நன்மையைத்தான் விரும்புகிறீங்க. ஆனால் இந்த ஒரே எண்ணம் நன்மை அவ்வளவு பேருக்கும் பொருத்தமானது, அவ்வளவு பேருக்கும் நிறைவானது, தேவையானது என்று இறைவன் அறிவித்திருந்தும் முன்ன பின்ன ஒருத்தருக்கு சுகங்களும் அவர்களுக்கான அளவீடுகளும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டு ஒரு சோதனையாகத்தான் என்றென்றும் நினைத்திருக்கப் போவதில்லை. அப்படி கொடுக்கும் பொழுது எனக்கு இல்லாமல் கிடைத்துவிட்டதே என்ற அந்த ஒரு பொறாமை இல்லாமல் எவருடைய உள்ளமும் இங்கு தீட்டுப்பட்டதாக அமைந்திருக்கிறது. இந்த தீட்டுப்பட்ட உள்ளம் இல்லாமல் எவரும் இல்லை. கெட்ட சக்திகள் நிரம்பிவிட்டன. பொறாமை என்ற குணம் இருக்கும் வரையில் அடுத்தவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதை என்னால் சகிக்க முடியாது. எல்லோருக்கும் ஒரே எண்ணம்தான், சுகமாக வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுது அந்த சுகத்தை மறுக்கின்றீர்களோ மற்றவர்களுக்கு பொறாமையின் காரணமாக, உங்களுக்கும் அது மறுக்கப்பட்டுவிட்டது என்பதை அறிய வேண்டும். அவராவது நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது, அதன் காரணமாக பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரவே இல்லை, எனக்கு பொறாமை என்றால் என் நிலை இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் ஒருவருடைய நிலை உயரவே இல்லை, இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒன்றை தவிர வேறு காரணம் கிடையாது. பொறாமையை நீக்க வேண்டும். அவர்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஒருவர் கண் முன்பாக உயர்ந்து கொண்டு வரும்பொழுது இறைவனை அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இன்னும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகரித்துக் கொடுப்பாயாக. எங்களுக்கும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்முடைய உயிர் ஆற்றலுக்கு எதெல்லாம் பாதகமோ அவ்வளவும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. பிறரை பற்றிய பொறாமை என்ற அந்த தவறான எண்ணம் நீக்கப்படுகின்றது. பிறர் மீது நான் கண் வைக்கக்கூடிய அந்த கெட்ட பார்வை நீக்கப்படுகின்றது. இதனால் என்னுடைய பார்வை தெளிவடைகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அழகான உணர்வை நான் கிடைப்பதன் காரணமாக என்னுடைய உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுடைய முகத்தில் தெய்வாதீனமான பிரசன்னமாக இருக்கும் என்பதை அறியுங்கள். உங்களுடைய முகதாட்சியத்திற்காக நான் வர்றேன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட முகம் வேண்டும். உங்களுடைய பணத்துக்காக உங்களுடைய பகட்டுக்காகவும் போகக்கூடியதும் இருக்கிறது. அந்த முகதாட்சண்யம் என்னவென்றால் உங்களுடைய எண்ணத்தின் தூய்மையின் காரணமாக நீங்கள் ஒரு பொருளை தொட்டால் அது தொடங்கும், விளங்கும், வாங்குபவர்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஏனென்றால் பொறாமை இல்லை. பொறாமை குணம் இருக்கும் வரைக்கும் நான் யாருக்கு எந்த பொருளை கொடுத்தாலும் சரி அந்த பொருளில் உள்ள தீமையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். யாரொருவருக்கும் எந்த நன்மையும் நான் செய்ய முடியாது. நன்மை பொதுவானது, அவ்வளோ பேருக்கும் உரித்தானது. அந்த நன்மையை நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது மனம் சங்கடப்படுமானால் முதலில் அந்த நன்மையானது தடுக்கப்படுவது நமக்குத்தான் என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் உணரும் பொழுது, அழகான தேவைகளாக இருக்கும் பொழுது, அந்த தேவை ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானதாகத்தான் அமைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரும் சமமாகவே அறிவித்திருக்கின்றான். நன்மை யாருக்கு வேண்டாம் என்று கூறுவோம். அந்த நன்மை அவருடைய இயற்கைக்கு தகுந்த மாதிரி. உங்களுடைய உணவுப் பொருளை நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கின்றது. ஒரே மாதிரியான உணவு எல்லாருக்கும் தேவை. ஒரே இட்லி வச்சா கூட அந்த இட்லியை பிக்கிறது அளவும் இருக்குது. அது சாப்பிட்ட பிறகு அது மெல்ற அளவிடும் அதனுடைய நேர அளவிடும் இருக்கின்றது. ஒரு சட்னியை தொட்டால் சில லேசாக தொட்டுருப்பாங்க, சிலர் அப்படியே வாருவாங்க, சில பேர் சாம்பார் தொட்டுருப்பாங்க, சில பேர் சட்னி சாம்பார் சேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவை தனித்தனியானது. ஒரே இட்லி, ஒரே சாம்பார், ஒரே சட்னி.
அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நன்மைகளை இறைவன் அளவிடுகின்றான். உங்களுடைய தன்மைக்கேற்ப அதனை நீங்கள் அளவிடுவர்கள் இல்லை. புலமையாளர்களுக்கு நிச்சயமாக இறைவன் நெருக்கமாக இருந்து உதவி செய்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். எனக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டதன் காரணமாக நான் வாழ்கின்றேன், நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அந்த எண்ணம் கூடவே கூடாது. பிறரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் மீது பொறாமை கண் கூடாது என்பதை தெளிவாக நாம் அறிய வேண்டும். சத்தியத்தோடு அறிய வேண்டும். பொறாமை குணம் இல்லாத, பொறாமை கண் திட்டு கொண்டு மற்றவர்களை தீண்டாத எந்த உள்ளமும் இங்கு இல்லை. அகப்பார்வை கெட்டுவிட்டது. எல்லோருக்கும் சுகவீனம் இருக்கின்றது. நீங்கள் மீள்வதற்கு வழி இல்லை. காரணம், பொறாமை என்ற அந்த ஒரு எண்ணத்தை நீக்கும் வரையில் வழி கிடையாது, உயிராற்றல் கிடையாது. அந்த பொறாமை தீ உள்ளுக்குள் கனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது. குளிர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லை, உங்களுக்கான விளைச்சலும் கிடையாது. விளைச்சல்கள் அவ்வளவுமே அது துளிர்விடும் பொழுதே பொறாமையின் காரணமாக, அந்த கனலின் காரணமாக அது காய்ந்து சருகலாகிவிட்டன என்பதை அறியுங்கள். சத்தியமாக அந்த பொறாமை என்ற குணத்தை நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் பார்க்க முடியும். முதலில் உங்களுடைய உறவினர்களிடத்தில், உங்களுக்கு மிக நெருக்கமாக தெரிந்தவர்களிடத்தில் அவர்கள் நலநிலைக்கு வரும்பொழுது பொறாமை ஏற்படும். அந்த பொறாமை குணம் நீங்க வேண்டும் முற்றிலுமாக. அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த பொறாமை குணம் ஏன் எனக்கு வருகிறது என்றால், அவர்கள் தங்களுடைய அந்த நிலைமையை கொண்டு இறைவனுக்கு பணிந்தவர்களாக இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த தற்காலிகமான ஒரு இறைவன் கொடுத்த சோதனையினுடைய அந்த அனுபவத்தில், அந்த சுகத்தில் வாழும் பொழுது பெருமை கொண்டு விடுகிறார்கள், இதை நான் சாதித்து விட்டேன் என்று. அதற்காக இவர்கள் பார்ட்டி வைக்கிறதும், அதுக்காக விருந்து வைக்கிறதும், எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. சாதித்து விட்டார், வர்றவங்க 4 பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு, அச்சீவ்டு அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக வேண்டி அவர்களும் அறிந்தவர்களாக இல்லை. அவர்களும் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒரு சிறு சோதனை கொடுக்கும் பொழுது அவர்கள், இது இறைவனிடமிருந்துள்ள சோதனை தான், அவன் கொடுத்த ஒரு நன்மை தான், இது என்னுடைய சாதனை என்று எதுவும் இல்லை என்பதை அவர்கள் அறியாமலும் இருக்கின்றார்கள், அறிந்தும் உதாசீனப்படுத்துகிறவர்கள் இருக்கின்றார்கள். நான் என்னுடைய திறமையை கொண்டு நான் சாதித்தேன் என்று. இவர்களுக்கு அந்த பொறாமை கண்கள் தீண்டும். இவர்கள் பொறாமை கொள்ளும் பொழுது உங்களுடைய நன்மைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பொறாமை கொள்வது உங்களுக்கு தவறாக இருக்கின்றது. இப்படி சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒருவர் கண் தீட்டுக்கு மற்றவர் பலியாவதும், ஒருவர் தன்னுடைய பொறாமை காரணமாக தனக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அவ்வளவுமே துளிர்விடும் பொழுதே அந்த அனலுக்குள் சிக்கி கருகி சருகலாகுவதற்கும் ஒவ்வொருவரும் காரணமாக இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த சமுதாயம் இதன் காரணமாக நலிவடைந்த சமுதாயமாக இருக்கின்றது. இறைவனுடைய பகிரங்கமான விரோதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம், உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் தன்னை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இவ்வளவுமே பேசுவது ஒவ்வொன்றுமே மனதிற்கு ஆம் சரிதான் என்று தெளிவாகத்தான் படுகின்றது. அப்படியென்றால் இந்த சத்தியத்தை உள்ளத்தில் உணரும் பொழுது உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றானா, உள்ளத்தை விட்டு வெளியில் இருக்கின்றானா? நாம் ஒவ்வொருவரும் கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நல்லறிவு படைத்தவர்களுக்கு உரியதாக இருக்கின்றதா? ஊருலகம் முக்கியமா, கடவுள் முக்கியமா? அப்படி என்றால் சத்தியத்தை உணர்த்தும் கடவுள் எதை நமக்கு அறிவிக்கின்றானோ அந்த உணர்வின் பக்கம் திரும்ப வேண்டுமா? ஊர் மக்கள் எங்கு செல்கின்றார்களோ, மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதனையே பின்பற்றி நான் தொலைவேன் என்று அவர்கள் சத்தியத்தை அறியாமலும் விளங்காதவர்கள் இருந்தால் கூடவா சத்தியத்தை அறிந்த பிறகும் அவளை பின்பற்றுவோம்? இது அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஆனாலும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய முன்னோர்களை பின்பற்றுவதன் காரணமாக, நம்முடைய பெற்றோர்களை பின்பற்றுவதன் காரணமாக நாம் அவர்களுக்கு அடங்கியிருக்கின்றோம். அவர்களுடைய சுகத்திற்கும் மனது அமைதிற்கும் நாம் வழிவகுக்கின்றோம். அவர்கள் மனம் புண்படவில்லை. ஆக நாம் நல்லது செய்கின்றோம் நம்முடைய பெற்றோருக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றீர்களே. நீங்கள் அனைவருமே அவனுக்கெல்லாம் திரும்பியிருக்க வேண்டும். நான் இங்கோடு இருக்கின்றேன் என்று கூறும் பொழுது என் பெற்றோர்கள் சம்பந்தமாக எனக்கு அறிவித்ததன் காரணமாக என்னோடு இல்லை என்று இறைவனை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அந்த கட்டிடத்தினுள் இருக்கின்றார் இறைவன் என்று நான் சொல்கின்றேனே. நல்லது கொடுக்கப்பட்ட பின்னர் உங்கள் பெற்றோர்கள் உங்களை வழிகெடுத்தார்கள், நீங்கள் உங்களுடைய சந்தைகள் வழிகளுக்கு போகின்றீர்கள். தாங்களும் வழிகட்டதோடு என்னுடைய சந்ததியும் வழிகெடுக்கும் பொழுது 2 குற்றங்களுக்கு நான் ஆளாகின்றேன். ஒரே ஒரு தவறுக்கு 2 மடங்கு வேதனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுது என் பெற்றோருக்கு நான் சொல்கின்றேனோ நீங்கள் போகிற பாதை தவறு என்றும், உள்ளத்தின் அந்த சத்தியத்தை கொண்டு உணர்த்தும் பொழுதும் வெளிப்படையான மக்கள் முன்பாக நான் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு தர்மகர்த்தாவாகவும் இருக்கின்றேன், ஆகையினால் உன் பக்கம் வர முடியாது, நீ என்னோடு இணைந்திருந்தால் இந்த பெருமைக்கும் பதவிக்கும் நீயும் ஆளாவாய், மற்றவர்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆளாவாய். அப்படி என்றால்
இல்லை என்றால் அதை விட்டு விலகிவிட்டால் அவர்களுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கும். ஆகவே வர முடியாது, நீயும் என்னோடு வா என்று கூறும் பொழுது, நான் அவர்களை மறுக்கும் பொழுது அவர்கள் கெட்டதும் அல்லாமல் என்னுடைய குற்றத்திற்கும் ஆளாகாமல் இருப்பதற்குரிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் அவர்களை தடுக்கின்றேன். இது நான் பெற்றோருக்கு செய்யக்கூடிய நன்மையாகும். நாளைவில் அவர்களும் உணரக்கூடும். உள்ளம்தான் பெரும் கோயில் என்பதை அறிந்திருந்தும் வெறும் வெற்றி வார்த்தையாக இருந்தது இப்பொழுது தெளிவாக தெரியும் பொழுதும், உணர்வுபூர்வமாக தெரியும் பொழுதும், இதற்கு பின்னரும் நான் மாறிவிடுவேனேயானால், திருந்தவில்லை என்றால் என்னுடைய வழக்கங்களும் சடங்குகளும் தான் எனக்கு முக்கியம் என்று இருக்கும் பொழுது இறைவன் உங்களிடம் பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றான். இனி எவ்வளவு பேசினாலும் அந்த உள்ளத்திற்கு இப்போதிற்குரிய தெளிவு கிடைக்காது. தெளிவற்ற அந்த மனமாக நாம் இருக்கும் பொழுது, சொல்லியும் புரியவில்லை என்று இருக்கும் பொழுது இறைவன் உங்களோடு பேசுவதை நிறுத்தி கொண்டான். இனி தவறான பாதையை பார்க்க முடியும், நல்ல வழியை பார்க்க முடியாது, நேர் வழியை பார்க்க முடியாது. நேர் வழியில்தான் உங்களுடைய நிலையான வாழ்க்கை இருக்கின்றது, நிலையான உயிராற்றல் இருக்கின்றது. தவறான பாதையில் போகும்பொழுது அந்த தவறில் நாம் நம்முடைய விளைச்சல்களை பார்ப்போம், அந்த விளைச்சலில் நன்மை இல்லை. எல்லோரும் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம், நோய்கள் உருவாகின்றன. உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும் உயிர் முக்கியம் என்றால் உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது உணவு என்று. 10 நாள் சாப்பிடலாம் செத்து போவோன்னு தெரியும். உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது உணவு. அந்த உணவு உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றது, எனக்கு அலர்ஜி ஏற்படுத்துகின்றது, எனக்கு நோய்கள் அதிகமாகின்றன, பத்தியம் போட வேண்டும் என்று டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். இப்பொழுது நான் பத்திய சாப்பாடு சாப்பிடும் பொழுது இறைவனுக்கு விரோதியாக இருப்பதன் காரணமாக இறைவன் உணவை தடுத்துவிட்டான் என்பதென பொருள். நன்மையான சக்திக்கு பதிலாக கேடான சக்திகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இனி கெட்டதை பார்க்கின்றேன், மருந்துகளை பார்க்கின்றேன், டாக்டர்களை பார்க்கின்றேன். அவர்கள் உணவை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அது உங்களுக்கு கெட்டது, மருந்தை சாப்பிடுங்கள் நல்லது என்று கூறுகின்றார். கெட்டதை நன்மையாக நான் பார்க்கின்றேன், நல்லதை கெட்டதாக பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு தலைகளாக போய்விட்டது என்பதை பாருங்கள். ஊர் உலகத்தை பின்பற்றியதன் காரணமாகவும் சொந்தத்தினுடைய சத்தியத்தையும் நன்மையும் தவறிட்டதன் காரணமாகவும் சிந்தனையோடு வாழக்கூடிய வாழ்க்கைக்காக மனம் என்ற பேர் ஆற்றல் மிக்க பெரும் ஆலயம் உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை மறுப்பவர்களா நீங்கள்? இனி இந்த ஆலயத்தில் உங்களுக்காக அறிவிக்கப்படுகின்றது உங்களுடைய தேவை என்னது என்று. அடுத்த தேவை என்ன என்பது அறிவிக்கப்படுகின்றது. இது பசி உணர்வை நான் ஏற்படுத்தவில்லை, அது ஏற்படுகின்றது. அதை போன்றே ஒவ்வொரு தேவைக்கும் நான் எதனை கொண்டிருக்கின்றேனோ அது உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. உணவிலிருந்து உயிர் சக்தி வேண்டுமே தவிர உணவு முக்கியமில்லை. கெட்டுவிட்டாந்த போதிலும் சரி, அந்த உணவை சாப்பிட்டு விட்டேன், எனக்கு உடல் வியாதிகள் ஆரம்பித்து விட்டன. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? டாக்டர்களிடம் சென்றாகிவிட்டது, இல்லை, மருந்துகள் இல்லை, குணமும் இல்லை. இறுதியாக இந்த கெட்ட உணவு உள்ளுக்குள் சென்று அது இரத்தத்தோடு கலந்து பின்னர் அது உறுப்புகளுக்கெல்லாம் சென்று அங்கு நோயாக உருவெடுத்த பிறகும் இறைவனை அடைக்கின்றோம். வேறு வழியில்லை என்று ஆகும்பொழுது கடவுளை என்று நாம் திரும்புகின்றோம். வேறு வழியில்லை என்று ஆகும்பொழுது எங்கிருந்து வந்தால் திடீர்னு கடவுள்? இப்போ இதுவரைக்கும் நான், என்னுடைய சமுதாயம், என்னுடைய மருத்துவர்கள், என்னுடைய அறிவு, நாங்கள் வாழக்கூடிய இந்த விஞ்ஞானத்தில் உயர்ந்துவிட்ட அந்த நிலை, இவற்றையெல்லாம் நம்பி ஒவ்வொரு விஷயமாக அது பொய்யாகும் பொழுது இறுதியில் உயிர் வாழ வேண்டும். அந்த நேரத்தில் நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அவ்வாறு இல்லை. உயிர் வாழ்வதற்காக நீங்கள் வாழவில்லை, உயிர் ஆற்றலோடு வாழ வேண்டும். நீங்கள் படைப்பாளர்களாக படைக்கும் சக்தியோடு இணைந்து வாழ வேண்டும். உயிர் ஆற்றல் முக்கியம், உயிர் முக்கியம் அல்ல. உயிரை கொடு என்று கேட்கும்போது கிடையாது. உயிர் ஆற்றலை வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த மனநிலை இருக்கிறதா? இல்லை. சாவது உறுதி, வேதனையோடு சாவது உறுதி. இதைத்தான் நாம் மன்றாடியம், இறைவனிடம் மன்றாடியம் எனக்கு உதவி இல்லை, அவன் உதவி செய்யவில்லை என்று கூறுகின்றோம். உயிர் முக்கியம் அல்ல, உயிர் ஆற்றல் முக்கியம். அந்த உயிர் ஆற்றலுக்கு மனதிற்குரிய தேவைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இறைவன் ஒருவன் உதவி செய்தால் தவிர என்ற அந்த எண்ணம் வேண்டும். உடலை பார்க்காதீர்கள், பொருளை பார்க்காதீர்கள், உள்ளத்தை கவனியுங்கள். உயிர் ஆற்றல் வேண்டும். அந்த உயிர் ஆற்றல் என்னவென்று கேட்டால் இறைவன் அமைத்திருக்கின்றானே சுகமடையுங்கள் என்று, அந்த ஒன்றுதான்.
அந்த சுகம் என்பது அருபமான ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம், முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இதில் நீங்கள் செய்வதற்கு எதுவும் இல்லை. இறைவனிடமிருந்த தீர்ப்பு உங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் சுகமடையுங்கள் என்பது. ஆனால் மனிதர்களுடைய தீர்ப்பு சுகமடைய மாட்டாய், வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும் என்று மனிதர்களுடைய அடையாளம். இதில் நான் இறைவனை நிராகரித்துவிட்டு மனிதர்கள் பொருளுடைய கெட்ட வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டோம். தத்துவம் என்ற அடிப்படையில் சத்தியத்தை விட்டுவிட்டு தத்துவத்தின் பக்கம் போகின்றோமே, நாம் அரை பைத்தியங்கள். வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும் என்று எப்பொழுது கூறினாலும் அது எப்படி சுகமாக வாழ முடியும்? நீங்கள் கெட்டது நல்லது, சுகம் துக்கம், வேதனை சுகம் மாறி மாறி தானே வரணும். அதுதானே வாழ்க்கை. இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த அறியாமையில் நாம் பேசுகின்றோமே என்று கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் தத்துவம் என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த மக்களை விட்டு விலக வேண்டும். மனதால் விலக வேண்டும், வெறுக்க வேண்டாம், நீங்கள் விலகிவிடுங்கள், அவ்வளவுதான். அந்த மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடாது. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? இதை பிடிக்கணுமா இல்லையா? சத்தியத்தை பிடிக்கலாம் வேண்டும் என்று இறுதியாக நீங்கள் வேண்டக்கூடியதை ஆரம்பத்தில் வேண்டினால் என்ன? நான் பார்த்துக்கொள்வேன் என்று வெளிவருகின்றீர்கள். அங்குதான் முதல் தவறு ஆரம்பிக்கிறது. பிறகு நான் என்ன செய்யணும்? என்னென்ன செய்கிறீங்களோ நல்லா செய்யுங்க, ஆனால் ஒரு லட்சத்தோடு நீ உதவி செய்யணும். அந்த அச்சம் வேணும். பெருமை வந்துடக்கூடாது. ஒரு காலம் பெருமைங்கிற வரும்போதெல்லாம் இறைவனை விட்டும் நீங்கள் விலகியவர்களாக, இறைவன் உங்களுக்கு உதவி செய்ய அந்த உதவியை மறுத்து நான் சாதித்தேன் என்று அந்த பெருமையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும் நிச்சயமாக இறைவனுக்கு ஆகாது. அதில் ஒரு நஷ்டம் ஏற்பட வேண்டுமானால் இது பிளஸ்ஸிங். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதற்கான பாதை. 4 பேர் நான் செஞ்ச வாழ் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நான் செஞ்ச சமயம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, நான் செஞ்ச காரியம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, இது உங்களுக்கான சோதனை, இது உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும் என்று உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது துக்கமடைய வேண்டாம். அத்தியாயம் 57 வசனம் 20. உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடையாதீர்கள், அது உங்களுக்கு நன்மை. நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவதற்கு பதிலாக உங்களை நம்பி செய்த காரியத்தில் உங்களுக்கு நான் அந்த வெற்றியையும் சுகத்தையும் தரவில்லை, தந்திருந்தால் என்னை மறந்துவிட்டு நீங்கள் பெருமை கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு வாழ்க்கை முழுமைக்கும் பெரும் துயரமாக அமைந்துவிடும். 4 பேர் உங்களை மெச்சம் பொழுது அது பெரும் துயரமாக அமைந்துவிடும். ஆக உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்புவதற்காக சோதனைக்காகத்தான் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருகின்றன. உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடைய வேண்டாம். இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய பெரும் ஆற்றல் இது. உங்களை விட்டும் தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கமடைய வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையவும் வேண்டாம். இரண்டும் சோதனை தான், உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காக. உங்களை விட்டு தவறி போய்விட்டால் நீங்கள் எதன் அடிப்படையில் அந்த வேலையை மேற்கொண்டீர்கள்? நான் செய்யப்போகின்றேன் என்று. அங்கு இறைவனுடைய உதவி வந்தது. நீங்கள் அறியாத புறத்திலிருந்து அந்த ஒரு வெற்றியில் நீங்கள் இறைவனை பின்னுக்கு தள்ளி உங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டீர்கள் பெருமை கொண்டவர்களாக. அதை உங்களுக்கு அனுமதித்திருந்தால் மிக பெரும் கேடுகளில் ஆகியிருப்பீர்கள். எனவே நஷ்டத்தை ஏற்படுத்தினேன். எதை நான் கடும் முயற்சி செஞ்சு நஷ்டமாகுதோ நன்மைக்காக, என்னை மறந்ததன் காரணமாக, நான் உங்களுக்கு உதவி செய்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் பெருமை கொண்டதன் காரணமாக அதிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். நான் நீக்கிக் கொண்டேன். எனவே இறைவன் அளித்ததை கொண்டு நீங்கள் அகமகிழ வேண்டாம். உங்களை விட்டு தவறி போய்விட்டதே துக்கமடையும் வேண்டாம். சீரான மனநிலை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்வது உங்களுடைய கைகால்களை கொண்டல்ல, உங்கள் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிகின்றான். நல்லறிவு இருக்கிறதா இல்லையா என்பதை. துக்கமடையும் பொழுதும் அகமகிழும் பொழுதும் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். என் இறைவனை என்னை பாதுகாப்பாயாக என்று. துக்கமடையும் பொழுதும் அகமகிழும் பொழுதும் பாதுகாத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாய், நான் அல்ல. பெருமை கொள்வதும் துக்கமடைந்து விடுவதும் இரண்டும் சமம்தான். நன்றி கெட்டவர்கள் நாம். உங்களுக்கு பெருமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் பெருகும் பொழுது பயப்படுங்கள். சோதனைக்காகத்தான். வெகு சீக்கிரம் அது உங்களை விட்டு போகும். யார் இந்த உலகத்தை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பெருகச் செய்வேன்.
யார் அகமகிழ்ந்து விட்டார்களோ அடுத்தது அந்த சோதனை காலம் வர இருக்கின்றது. இதற்கு மாற்றமான இரவும் பகலும் மாறி வருவதை போன்று உங்களுக்கான சுகமான அந்த வாழ்க்கையுடைய தருணங்களும் பலகீனமாக்கக்கூடிய அந்த மிக துக்கமான தருணங்களும் நிச்சயமாக வர இருக்கின்றன. ஆக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உண்மையை கொண்டு வாழும் காலமெல்லாம் உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி திருப்தியடைகின்றான். மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இறைவனிடமிருந்து உங்களுக்காக நாளைய தேவைகளாக அறிவிக்கப்படுகின்றன. இந்த அறிவிப்பானது உங்களுக்காக நான் எதனை அறிவிக்கின்றனோ அழகான செய்தியாக நிறைவேற்றிவிட்டேன். இனி அதை பற்றி நீங்கள் பொருளாக பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. கால சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கமாகி கொண்டு வருகின்றது. ஒரு தவணை காலத்தின் மீது உங்களை அமைக்கின்றேன். இந்த தவணை காலத்தில் நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய மனதை தவறிவிட்டு விடாதீர்கள். இறைவன் கொடுத்த வாக்கு, அவன் வாக்குறுதி மீறாதவன் என்ற அந்த அடிப்படையை நம்புவீர்களானால் நீங்கள் இறைவனை நம்புவீர்கள், நம்பியவர்கள் என்று ஆவீர்கள். இறைவனே இறைவனே என்று கதறாதீர்கள், கடவுளே என்று கூப்பிடாதீர்கள். அவனுடைய பண்புகளை கொண்டு அடையுங்கள். இறைவனுடைய வாக்கு, அழகான செய்திகள் எல்லாம் இறைவனிடமிருந்துதான். அது எப்படி நிறைவேற்றுவது தெரியவில்லை, ஆனால் முடிவாக்கப்பட்டு விட்டது, தீர்ப்பு கூறப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் மீது ஆணையாக அவனுடைய வாக்குறுதி உண்மையானது. நிச்சயமாக இறைவன் ஒரு நற்செய்தியை கூறிய பின்னர் அது என்னிடமிருந்து இல்லை, உள்ளத்தில் உருவாகி இருக்கிறது என்றால் அந்த உள்ளத்தை நான் தெய்வ இல்லமாக அமைக்கும் வரையில் இதை விட்டு மற்ற மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் தெய்வ இல்லங்கள் என்று நான் இதுவரையில் சென்றது போல் இனிமேலும் செல்லக்கூடாது என்ற அந்த உண்மையை கொண்டு யார் இங்கு அவனோடு தஞ்சம் அடைகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு புகலிடம் அளிப்பவன் இறைவன். என்றென்றும் உங்களுக்கான புகலிடம் அது ஒன்றுதான். உங்களுடைய இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் வாழ்பவர்கள். இனியும் இதை விட்டுவிட்டு கோயில்கள் மசூதிகள் சர்ச்சைகள் என்று போகும் பொழுது நாம் இறைவனை நிராகரித்து விட்டோம், அதுகளை பின்பற்றுகின்றோம், அவ்வளவுதான். என்றென்றும் உங்களோடு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். நாம் அவனை விட்டு வெளியேறுகின்றோம். ஒரு குறித்த காலத்தவணையின் மீது உங்களோடு கண்டிப்பாக இருக்கின்றான். பல சூழ்நிலைகளை அறிவிக்கின்றான். அவனிடம் திரும்பச் செய்கின்றான். உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றியும் அமைக்கின்றான். உங்களுடைய கைகால்களை கொண்டு இயக்குவதன் காரணமாக அதனை நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்மையின் தேவையும் என் கையில் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த தேவைகள் நிறைவேறும் பொழுது உங்கள் கைகளால் நீங்கள் நஷ்டமடைந்தீர்களே, நினைவு கூறுங்கள். உங்களுடைய முயற்சியை கொண்டு நஷ்டமடைந்தீர்களே, இப்பொழுது உங்களுடைய முயற்சியை கொண்டு லாபம் அடைந்திருக்கின்றீர்கள் என்றால் ஏன் நஷ்டமடைந்தீர்கள்? இந்த லாபம் நாளைக்கு நஷ்டமாகுமே, எப்படி தடுக்கப் போகின்றீர்கள்? உள்ளத்தில் இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, நாளைக்கு என்ன ஆகுமோ என்று. யார் உங்களை வழிநடத்துகிறார் என்பதை பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தை கவனிப்பீர்களானால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு சிறு நன்மையும் அவனிடமிருந்து, எந்த ஒரு சிறு தீமையும் அவனிடமிருந்து அனுமதியின் காரணமாகத்தான். அப்படி என்றால் இல்லை, மற்றவர்கள் மூலமாக இல்லை, உங்கள் மூலமாகவும் இல்லை. உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்தாத வரையில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு நாம் திருந்தாமல் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உங்களுக்கு விரோதமாகவே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணத்தின் மீது இன்று முதலாக நீங்கள் உறுதியாக அமைய வேண்டும். என்னுடைய மனதம் இன்றைக்கு இருக்க இந்த மனம் நாளைக்கு கீழே இறங்குதா உயர்ந்திருக்கிறான்னு பாருங்கள். அது ஏன் கீழே இறங்கியிருக்கு, ஏன் உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம கையில் கிடையாது. ஆனால் இறங்குவது இறங்கிக் கொண்டே போகும்பொழுது இதனுடைய விளைச்சல்கள் துரிதமாகவே எனக்காக உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலைக்குள் நான் தள்ளப்படுவதற்கு முன்பாக இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அமைதியளிப்பாயாக இறைவனே என்று. இதை பொய்யாக்குபவர்களில் ஏதோ மாயையான பேச்சு என்று எண்ண வேண்டாம். உங்களுடைய சத்தியம்தான் என்று அறிகின்றது. உங்களுடைய உள்ளம் உங்கள் கையில் இல்லை. அப்படி என்றால் இயக்குவது யார் என்பதை அறியுங்கள். அந்த உள்ளமானது அழகான செய்தி இருந்தால் தான் மனம். அழகான செய்தி இல்லாமல் கெட்ட செய்திகளாக இருந்தால் மனம் வெறுத்து விடுகிறது, மனம் விட்டு விடுகின்றது. மனம் என்றால் அழகான மனமிக்க செய்தியாக இருக்க வேண்டும். இது சத்தியம். இதனை நம்பிக்கை கொண்டோர் இறைவன் பொருட்டு நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றலை கொண்டோ மனிதர்களுடைய துணையை உதவியை கொண்டோ அதனை நம்புவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 7 182 வசனம். அத்தியாயம் 7 182 வசனம். இதனை பொய்ப்பிப்பவர்களாக நீங்கள் ஆகிட வேண்டாம். உள்ளம்தான் உங்களுடைய இறைவனுடைய மாபெரும் சக்தி நிறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய புகலிடம் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு உதாசீனப்படுத்துவனாகவோ மறந்துவிடுவனாக ஆகிவிட வேண்டாம். இதை உங்களை பிரார்த்தனையாக இப்பொழுதே அமைத்துவிடுங்கள். ஏற்றுக்கொண்ட நிலையை உண்மையாக்கிக் கொடுங்கள். நான் இதனை மறந்துவிட்ட போதிலும் சரி, இப்பொழுது நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக நீ உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டேன். எங்களுக்காக நிறைவேற்றிக் கொடு, என் குடும்பத்திற்காக நிறைவேற்றிக் கொடு. ஒரு காலம் என் உள்ளத்தை விட்டு, இந்த தெய்வ இல்லத்தை விட்டு இனி மனிதர்கள் காட்டிய கட்டிடங்களுக்குள் செல்ல மாட்டேன்.
ஏற்றுக்கொண்டேன், நீ எனக்கு உதவி செய், மனிதர்களிடமிருந்து நீ என்னை காப்பாற்றிக்கொள். இதன் காரணமாக நான் உள்ளத்தில் தங்குவதை மனிதர்கள் விரும்ப மாட்டார்கள், என் சமுதாயம் விரும்பாது, என் குடும்பத்தினரும் விரும்ப மாட்டார்கள். உன்னிடம் உதவி தேடுகின்றேன், நீயே உதவி அளிப்பது சிறந்தவன், அவன் பக்கம் திரும்பிவிடுங்கள். இவ்வாறு திரும்பவில்லை என்றால் உங்களை நீங்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக பிடிப்பேன். அத்தியாயம் 7 182. உணர்வு மறத்து போய்விடும். எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தும் தடையை ஏற்படுத்தக்கூடியதும், நிற்பதும், பொறுமையாக இருப்பதும், சிந்திப்பதும், திரும்புவதும், இறைவனுடைய அனுகிரகத்தில் நுழைவதும் முடியாத காரியமாக ஆகிவிடும். உங்களுடைய உள்ளத்தை கவனிக்க வேண்டும். யார் மீதும் பொறாமை வேண்டாம். யாருடைய வெளிப்படையான பொருள்கள் அடிப்படையிலான நன்மையின் பக்கமும் நாம் செல்லக்கூடாது. மனதிலிருந்து விளையக்கூடியது அவன் எனக்காக உருவாக்குபவன், படைப்பாளன் என்பதன் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். உலகத்திற்குரிய பொருளை சுரண்டி கொடுப்பவன் அல்ல, படைப்பவன். ஒரு போகம் முடிந்துவிட்டால் அடுத்த போகத்தை அவன் ஆரம்பிக்கின்றான், நீங்கள் அல்ல. சேர்த்து வைத்துக்கொண்டு உலகமுடைய நாள் வரையிலும் நீங்கள் அந்த உணவை சாப்பிடப் போவதில்லை. படைப்பாளனை நம்புங்கள். இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து எவ்வளவு அபகரிக்கின்றோம், எவ்வளவு சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை சேமித்து வைத்ததிலிருந்து எப்படி நான் வாழப் போகின்றோம் என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழ்கின்றீர்களே, இது கூடாது. மனிதர்களுடைய அடிப்படையை சேர்த்து வைத்துக் கொண்டு வாடுங்கள். இறைவனுடைய கட்டளை நான் தருகின்றேன் என்று நம்பி வாடுங்கள். உங்களுக்காக படைப்போன் நான். நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய வயதில் இருக்கும் பொழுது உங்களுடைய தாய் முதலில் பாலை சேர்த்து வைத்துக் கொள்வோம், 1 வருஷத்துக்கு தேவையான பாலை, அப்புறமா பிள்ளை பெற்றுக்கோன்னு கிடையாது. அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் செத்து கிடந்த மார்பகங்கள் தான், வெறுமையாக கிடந்த மார்பகங்கள் தான். இதில் பாலுமா வரும் என்ற அளவுக்கு ஏற்கனவே தான். நீங்கள் பிறந்த முதல் சப்தம் ஏற்பட எங்கிருந்து வருகிறது என்பதை பாருங்கள். அந்த இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள். இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள். நீங்கள் உங்கள் கைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்காக செய்யக்கூடியது ஒரு துரும்பம் கிடையாது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் அகிலங்களை எனக்காக நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் சொல்லிக் கொடுத்தால் உணரக்கூடிய தகுதி இருப்பதன் காரணமாக மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த உணர்வுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, எடுத்து காட்டும் பொழுது, தெளிவாக்கப்படும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருப்பதன் காரணமாக உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த தருணம் முடியும் வரையில் உங்களை அவன் நிச்சயமாக வழித்தவர விடுபவனாக இல்லை. நேர்வழி உங்களுக்கு தெரிகின்றது. அத்தியாயம் 9 115. நேர்வழி உங்களுக்கு தெரிகின்றது. அத்தியாயம் 9 115. அதை அவன்தான் காட்டுகின்றான், இது நேர்வழியாக இருக்கின்றது என்று. பின்னர் இந்த நேர்வழி தெளிவாக்கப்படும் வரையில் பல சாட்சியங்களையும் பல அத்தாட்சிகளையும் கொண்டு உங்களுக்கு கொண்டு வருகின்றான். உண்மைதான் என்பதை நீங்கள் அறிய வேண்டி உங்களுடைய உள்ளத்திற்கு அழகான சுகமான அந்த தெளிவை கொண்டு வருகின்றான். அந்த தெளிவை கொடுத்து தன்னுடைய சாட்சியங்களை நிலைப்படுத்தாத வரையில் உங்களை அவன் வழி தவற விடுபவனாக இல்லை. இறைவனுடைய கருணையிலும் இறைவனுடைய மன்னிப்பிலும் எந்த அளவீட்டை கொண்டு அவனை மதிப்பிடுவீர்கள்? மாபெரும் அருளால் நிகரற்ற இரக்கமுடையவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு மட்டும்தான். அந்த ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்பதை அறியுங்கள். இந்த வார்த்தையினுடைய பொருள் அல்லாஹ் என்பதாகும். அல்லாஹ் என்பது இவ்வளவு சத்தியத்தையும் கொண்டிருக்கிற நீ, உன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை, வேறு எந்த இறைவனும் கிடையாது. இந்த உள்ளத்தின் சாட்சியமாக இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல், மறைவான அந்த சக்தியை தவிர என்பதை அடையாளம் காட்டுவது அல்லாஹ். அது கட்டிடத்தில் இருக்கின்றது, மசூதியில் இருக்கின்றது அப்படி என்றால் இல்லை, அது ஒரு அல்லாஹ் சாமி, அவ்வளோதான். எல்லா சாமியுமா அது ஒரு சாமி, அவ்வளோதான். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனை தவிர கிடையாது. அந்த அவன் இங்கு ஒருவன் யார் பேசிக் கொண்டிருக்கிறான், அவன் தான். உருவம் காண முடியவில்லை, அவன் பேசுகின்றான், அவ்வளவுதான். சத்தியத்தை கொண்டு அந்த சத்தியம் எல்லோருடைய மனதிலும் சமம்தான். இதை விட்டு வெளியேறுபவர்கள் நாம் இல்லை. உங்களுடைய இறைவன் அவன் ஒருவனை தவிர இல்லை. ஆகவே என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுகமான வாழ்க்கையை நீங்கள் அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய இறைவனுடைய தகுதிகளுக்குள் நீங்கள் இறங்கிவிடுங்கள். எங்கள் இறைவனே, நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேனோ என்னுடைய சந்ததிகளுக்கும் அதை பொருத்தமாக்கிவை. நான் மறந்துவிடும் பொழுது நினைவுட்டுபவன் நீதான். நான் தவறும் பொழுது பிழை பொறுப்பவன் நீதான். ஏற்றுக்கொண்டேன், உன்னுடைய வாக்கு உண்மையானது. எதனை ஏற்றுக்கொண்டேனோ அதை நிலைப்படுத்திக் கொண்டிருவனே. நிச்சயமாக பிரார்த்தனைகளில் அங்கீகரிப்பதில் நீயே மிகவும் மேலானவன் என்பதை அறிகின்றேன். ஏற்றுக்கொண்டேன். இந்த ஏற்புதலில் நீ உண்மையானவனாக எங்களுக்கு உன்னை அறிமுகப்படுத்துவாயாக, நிலைப்படுத்துவாயாக. நிச்சயமாக இந்த பிரார்த்தனை கொண்டு என் மனம் அமைதியடைந்திருக்கூடிய நிலையில் நீ எங்களை தவறவிட்டு விடாதிருப்பாயாக. எந்த சூழ்நிலையிலும் எங்களை உள்ளங்கள் உன்னை ஏற்றுக்கொண்ட பின் தவறக்கூடாது. அத்தியாயம் 3 வசனம் 8. எங்கள் இறைவனே நேர்வழியை ஏற்றுக்கொண்ட பிறகு எங்கள் இருதயங்கள் எந்த காரணத்தினாலும்
தவறி போய்விடாமல் நீ பாதுகாத்துக்கொள். இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அவசியமானது. இன்று முதலாக என்று உங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய அனுமதியை கொண்டு சுகமான பாதையில் செல்லும். பெருமை கொண்டு விட வேண்டாம், பிறரை பார்த்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை மறந்து விட்டது. இறைவன் நம்மை பாதுகாப்பானார்.